நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார். அன்பு மகா பரிசுத்தம் நேர்ந்த எங்கள் அருமை பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருகிறோம். கர்த்தர் எங்களோடு பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நான் அநேக முறை என்னுடைய வாழ்க்கையில சில காரியங்களை செய்துட்டு ஐயோ ஞானம் இல்லாம இப்படி செய்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டது உண்டு. கர்த்தர் நம்மளை ஞானவான்களா இருக்கணும்னு அவர் எஞ்சுறாரு, விரும்புறாரு. ஞானவான்கள்னா என்னது? ஞானவான்கள் யாருமா? அறிவாளிகள், புத்தி கூர்மை உள்ளவர்கள், இதுதான் ஞானவான்கள். என்ன கொஞ்சம் அறிவு ஞானமா நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அப்படிதானே? ஞானமா நடக்கணும்னா நல்ல எல்லா விஷயத்திலும் தெளிந்த புத்தியோட அறிவோட நடக்கணும். ஆண்டவர் ஒரு ஞானத்தை பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க அநேகரை நீதிக்கு உட்படுத்தினால் நான் உங்களை ஞானவான்களா இருந்துச்சிருவேன். ஆட்சி அநேகரை நீதிக்குட்படுத்துறதுனா என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில இருந்திருக்கிறாரு, மரித்திருக்கிறாரு. உங்களுடைய பாவங்களுக்குள்ள தண்டனை எல்லாம் அவர் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டுட்டாரு. அதனால நீங்க நீதிமானா நினைச்சப்படுவீங்க, மாற்றப்படுவீங்க. அவரை நம்பும் போது நீங்க நீதிமான்களா நினைச்சப்படுவீங்க, மாற்றப்படுவாங்க. இதுதான் அந்த நீதிக்குட்படுத்துறது. உலகத்து மனுஷர்கள் எல்லாருக்காகவும் தான் இயேசு சிலுவையில மரித்திருக்கிறாரு. ஆனா யாருக்கு அந்த நீதி கிடைக்கும் அப்படின்னா, இயேசு எனக்காக சிலுவையில மரித்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாரு நம்புறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த நீதி என்ன செய்யும், கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு மனுஷியையும் அந்த நீதிக்கு உட்படுத்துறது அப்படின்னா, அவங்களை இயேசு தனக்காக சிலுவையில் மரித்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ப வைக்க வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருந்துச்சு. அப்படி நம்ப வைக்கும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். நம்ம தினமும் உழைக்கிறோம், சாப்பாட்டுக்காக உழைக்கிறோம், வீட்டு வேலைகள்லாம் செய்கிறோம். அதே நேரத்தில் கர்த்தருக்காகவும் எதையாவது செய்யணும், எதையாவது செய்யணும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளலைன்னா அவங்களுடைய இந்த உலகத்துக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது நம்ம சொல்ல வேண்டிய தேவை என்னது இல்லை. அதை நம்ம நினைத்து அவங்களுக்காக கருத்தா ஜெபித்து, இப்ப நம்ம ஜெபித்தோம், ஜனங்களுக்காக ஜெபித்தோம். அதே போல கருத்தா ஜெபித்து அவங்களுக்கு தொடர்ந்து இயேசுவை பத்தி சொல்லி அவங்க கண்டிப்பா ரட்சிக்கப்பட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னு கர்த்தர் ரட்சிச்சிருவாங்க, அவங்களை ரட்சிச்சிருவாங்க, ரட்சித்துருவாங்க. அவங்களுக்கு கோடி கோடி வருஷ வாழ்க்கை ரட்சிச்சிரும், கிடைச்சு. இந்த வேலைய நம்ம தொடர்ந்து ரெகுலரா செய்ய வேண்டியது நம்முடைய கடமையா இருந்துச்சு. இதை செய்தா உங்களை பிரகாசமாக்கிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் நினைச்சாங்க சொல்லுங்க. அது மாத்திரம் இல்ல, இந்த உலகத்துக்கு அப்புறம் பரலோகராஜ வாழ்க்கையில நம்மள ஒரு நட்சத்திரத்தை போல ஜொலிக்க வச்சிருவேன் அப்படின்னு ஆண்டவர் நினைச்சாங்க சொல்றாங்க. எவ்வளவு காலம் ஜொலிக்க வைப்பாங்க? என்றென்றைக்கும் உள்ள சதா காலம். அப்போ கர்த்தருடைய வேலையை நம்ம தினமும் என்ன செய்யணும்? செய்யணும். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. அதே அதிகாரத்துல இன்னொரு வார்த்தை இருக்கு, ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். வாழ்க்கையில சிறு வயதுல இருந்து நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆபத்துகள்ல இருந்து கர்த்தர் நம்மளை பாதுகாத்திருப்பாங்க, எத்தனையோ காரியங்கள்ல வெற்றி கொடுத்திருப்பாங்க, எத்தனையோ நோய்கள்ல இருந்து உங்களை நினைச்சிருப்பாங்க, விடுதலை பண்ணியிருப்பாங்க. ஏதோ
அது சாதாரணமா நடந்துட்டு நினைச்சிடக்கூடாது. அது ஒவ்வொன்றையும் கர்த்தர் தான் உங்களுக்கு நினைச்சாங்க, செய்து தராங்க. யார் அப்படி உணர்ந்து கொள்றாங்களோ அவங்கதான் ஞானவான். புரியுது? நம்ம கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த நம்பிக்கை நமக்கு வரும்போது நம்ம கர்த்தருக்காக எதையாவது செய்யணும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்திட்டா உலகம் 2 ஆண்டு அல்லது 5 ஆண்டுக்குள்ள உலகத்தில் உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க. ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி அல்லது ஒரு ஆத்மா. இதுதான் நம்ம வேலை. அவங்களை போய் துன்பப்படுத்த வேண்டியதில்லை. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்றது, கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி அவங்களுக்கு இயேசுவை பத்தி போதிக்கிறது, இத செய்யும் போது அவன் ரட்சிக்கப்படுறான். ரட்சிக்கப்படுறதுன்னா என்ன தெரியுங்களா? இந்த 2ஆம் மரணத்திலிருந்து அவன் விடுதலை ஆயிருந்தான்னு அர்த்தம். இந்த காரியத்தை நம்ம தினமும் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி நம்ம செய்தா நம்ம ஞானவான். அப்படி செய்யலன்னா ஞானவான் இருந்து அப்படிதான் சொல்றாங்க. கர்த்தர் சொல்றாங்க, ஆண்டவர் என்ன சொன்னாங்க, என்னுடைய காரியத்தை இந்த ஜனங்கள் செய்தா நான் அவங்கள ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லு அப்படின்னு சொல்றேன். தினமும் இயேசுவுக்காக எதையாவது நீங்க செய்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதங்களை நினைச்சுவாங்க, கட்டளை இடுவாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கிறவர். நல்ல ஒரு சாட்சி சொன்னாங்க, பாஸ்டர்ட்ட பிளெஸிங் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நினைச்சதாரு சொன்னார். பிளெஸிங் எங்க இருந்து வருது புரிந்து கொண்டீங்களா? அது வானத்திலிருந்து நினைச்சது வருது. ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து நினைச்சது வருது. அப்ப நம்ம மற்ற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது நம்ம கர்த்தருடைய வேலையை செய்யணும். கர்த்தர் மிகவும் அன்புள்ளவர். என்னுடைய சொந்தக்காரங்க ஒருத்தங்கிட்ட இயேசுவை பத்தி சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, இவ்வளவு ஜனங்களை அழிக்கக்கூடிய அளவுக்கு இயேசு கொடுமைக்காரரா அப்படின்னு நினைச்சதாங்க. கேட்டாங்க. அப்போ அவர் கொடுமைக்காரர் கிடையாது, அவர் அன்புள்ளவர். அதற்காக தான் அவர் இந்த உலகத்துல மனிதனா பிறந்து சிலுவையில என்ன செய்தாரு, துடிக்க என்ன செய்தாரு, உயிரை கொடுத்தாரு. இதை நம்ப வேண்டியது மனிதர்களுடைய கடமையா இருக்கு. அவங்களுக்கு எப்படி அந்த நம்பிக்கை வரும்? நம்ம சொன்னாதான் அவங்களுக்கு நம்பிக்கை என்ன செய்யும் வரும். இதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய முதல் வேலையா நம்ம வைத்துக் கொள்றோம். காலையில எழுந்திக்கிறோம், இன்னைக்கு என்ன சமைக்கிறது, இன்னைக்கு என்ன வேலை செய்யறது, இன்னைக்கு யாரை சந்திக்கிறது, எப்படி பணம் சம்பாதிப்பது, எப்படி குடும்பத்தை நடத்துவது, இதை பத்தி பல யோசனைகள் தோன்றும். எப்படி கடன்களை அடைப்பது, எல்லாம் தோன்றும். ஆனா காலையில எழுந்த உடனே கர்த்தருக்காக நான் இன்னைக்கு என்ன செய்வேன், யாரை நான் சந்திப்பேன், யாருக்காக நான் சொல்றேன். எதிர்த்து நிக்கிறவங்ககிட்ட போகவே வேண்டாம். நல்ல அன்பா இருக்கிறவங்ககிட்ட இயேசு பத்தி எரிச்சலாம் சொல்றேன். அன்பா இருக்கிறவங்க நம்ம தவறு செய்யல, இயேசுவை அவங்க அறிந்து கொண்டா அவங்களுக்கு கோடி கோடி நன்மை என்ன செய்யும் கிடைக்கும். கோடி கோடி நன்மை கிடைக்கும். அவங்க தேவ அன்புள்ளவங்களா மாறிடுவாங்க. தேவ அன்புள்ளவங்களா என்ன செய்வாங்க, மாறிடுவாங்க. நிறைய பேர் வேண்டாம், ஒவ்வொருவரையா நம்ம சந்திச்சா இருக்கு. ஆண்டவருக்காக நம்ம அதை நம்ம என்ன செய்யணும். அப்படி தொடர்ந்து செய்யும் போது நம்ம அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்களா நம்ம என்ன செய்யறோம்
மாறி இருக்கும். ஏற்கனவே அவங்க நீதிமான்கள் தான். ஏன் அப்படின்னா இயேசு அவங்களுக்காகவும் சிலுவையில் எரிச்சிருக்கிறாரு, மரித்திருக்கிறாரு. அப்ப அவங்க நீதிமான்கள் ஆக்கப்பட்டுட்டாங்க. ஆனா அதை நம்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை அவங்களுக்கு என்னது இல்லை. அதை தான் நம்ம என்ன செய்யணும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு தானா என்ன செய்யும். கர்த்தர் சொல்லிட்டாங்க, எனக்காக இவங்க எதையாவது செய்தாங்கன்னா நான் அவங்களுக்காக நிறைய காரியங்களை என்ன செய்வேன் ஆண்டவர் என்ன செஞ்சாங்க சொல்லியிருக்காங்க. ஜெபம் பண்றோம், சந்திக்கிறோம், இயேசுவை பத்தி என்ன செய்வோம் சொல்லுங்க. குறிப்பிட்ட நபர்களுக்கு தொடர்ந்து அவங்களுக்காக ஜெபம் பண்றோம், இயேசுவை பத்தி சொல்றோம், விசுவாசிக்கிறோம், நம்புறோம், அவங்க ரட்சிக்கப்படுவாங்க நம்புறோம். அந்த உள்ளங்கை மேகம் என்ன செய்யும் வரும். அதற்கு பிறகு பெருமழையின் சத்தம் என்ன செய்யும் கேட்கும். பெருமழை உண்டாகும், உலகம் ரட்சிக்கப்படும். ஏன்னா மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய பரிசுத்த ஆவியை ஊற்றுவேன் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அந்த வார்த்தை என்ன செய்யாது, ஒளிந்து போகாது. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல, கடல் தண்ணீனால நிரம்பி இருக்கிறது போல, பூமியானது கர்த்தரை அறியும் அறிவினால் நிரம்பி இருக்கும். முழங்கால்கள் யாவும் கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யும், முடங்கும். ஏன்னா இது ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாங்க. நடக்காம என்ன செய்யாது. அப்போ நம்ம தினமும் கர்த்தருக்காக நான் ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஊழியம் செய்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்போது கர்த்தர் உங்களை ஞானவான்களா நினைச்சிருந்தாங்க, மாற்றிருந்தாங்க. அவங்கதான் ஞானவான். அவங்கதான் யாரு ஞானவான். ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உம்முடைய கிருபைகளை உணர்ந்து கொள்கிறவர்கள் ஞானவான்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த கிருபைகளை இந்த கால வேளையில் உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த கிருபைகளையும் கர்த்தர்களுக்கு கிருபையாய் தர வேண்டும். நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறோம். இங்க வந்திருக்க ஒவ்வொரு நபர்களையும் கர்த்தர் பெயர் பெயராக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா பலவீனங்களும் நோய்களும் இவர்களை குடும்பத்தை விட்டு நீங்கி போகட்டும் என்று கட்டளை கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே அந்த பலவீனங்கள் நோய்கள் நீங்கட்டும். இப்பொழுதே புது பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. பலன் உண்டாகட்டும். சுகம் பலன் நீடித்த ஆயுஷ்நாட்கள் இவர்களுக்கு இவர் குடும்பத்தில் எல்லாருக்கும், இந்த சபை மக்களுக்கும் அவர் குடும்பத்தை எல்லாருக்கும் உண்டாகட்டும் என்று நான் சொல்லுகிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். அற்புதங்களையும் அதிசயங்களையும் தினமும் செய்வேன். கிருபைகளால் இப்படி நிரப்புங்க ஆண்டவரே. உடைய கிருபைகளால் நிரப்புங்க. யாராவது இந்த இடத்தில் வியாதிப்பட்டிருந்தால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே சுகம் உண்டாவதாக, செழிப்பு உண்டாவதாக. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, குடும்பத்தினர் ரட்சிக்கப்படுவார்களாக, தெய்வீக சமாதானம் அவர்களுக்கு உண்டாவதாக, தெய்வீக பாதுகாப்பு அவர்களுக்கு அவர் குடும்பத்தினருக்கும் உண்டாவதாக. கர்த்தர் நீர் அப்படி செய்யறக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. எங்கள் குடும்பத்தினர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க, உலக மனிதர் மனுஷி எல்லாரையும் ஆசீர்வதிக்க. கர்த்தர் அப்படி செய்யறக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.